மலையாளத்துல செக்க போடு போட்ட ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படத்தை சொல்லணும். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்க அவங்க அப்பாவை. சோ நம்ம படத்தோட ஹீரோவையும் இங்க தான் காமிக்கிறாங்க. ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு இங்க ஒரு இடத்துக்கு கேரளாலே வந்திருக்காங்க. அதே நேரத்துல அப்பா குழந்தைகிட்ட வழக்கம் போல நைட்ல ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு ராஜா மந்திரி கதை. அந்த ராஜாக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அங்க இருக்க ஸ்டேஷன்ல இருந்தா. சோ நம்ம ஹீரோ ஒரு போலீஸ். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்துருச்சு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நீங்க வரணுங்க சார், பக்கத்துல வேற யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க. அவங்க வைஃபை திட்டுறாங்க. எந்த போனும் வராது அப்படின்னு தானே சொல்லி எங்க கூட வந்தீங்க, இந்த நம்பர் யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே தெரியல இந்த நம்பர் எப்படி தெரியும், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவங்ககிட்ட தான் கொடுத்தான், ஒருவேளை எமர்ஜென்சின்றதால என்ன கூப்பிடுறாங்களோ என்னவோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு 2 நிமிஷத்துல இருங்க, நீங்க எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த பக்கம் கார் எடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவும் போனை பண்றாரு. எங்க சுத்தி பார்க்கலான்னு வந்தா இங்க கூட போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய்கிட்டு இருக்கேன், போய் பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, இந்த நம்பரே புதுசா இருக்கு, அதுவும் இல்லாம நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. போனே பண்ணலன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. காரை உடனே யூட்டன் அடிச்சு ஹீரோ தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போனா வீடேஸ் எல்லாம் செதஞ்சு போய் கிடக்குது. பொண்டாட்டி பிள்ளையும் காணா, எவனே கடத்திட்டான். ஒரு வழியா நம்ம ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தனா அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் நான் கடத்தல சார், எங்களோட கேங்கு தான் கடத்தினாங்க, ஆனா கடத்தினப்பா உங்க பொண்ணையும் உங்க பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க, ஆனா கொலை பண்ண அந்த நேரத்துல அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்க புதைச்சாங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியல சார், எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு இவனும் கொஞ்சம் கோமால இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு சாப்பாடு பிரியாணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்னென்னமோ கேட்கிறாரு. எங்க புதைச்ச என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அவன் வாயவே திறக்க மாட்டான், சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில காமிக்கிறாங்க. ஒருத்தர் இங்க நடந்து வராரு, அவங்க வைஃபும் கால் பண்ணி பேசிக்கிட்டே வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறான் அப்படின்னு அவரோட 2 வீலர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு டீ கடையில ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காரு. எங்களோட பொழப்பெல்லாம் நாய் பொழப்பு சார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி இந்த பாலத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து கிடக்குது, பாவம் அடிபட்டு ரொம்ப ரத்தமா போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போன் வருது. ஆனா ஆக்சிடென்ட்டே இப்பதான் நடக்க போகுது. அந்த போன் பேசிக்கிட்டே அந்த பைக் ஓட்டிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்கு பின்னாடியே வந்து ஒரு பொலிரோ இந்த பிக்கப் இருக்கு இல்லையா, அது வந்து அடிச்சு ஸ்பாட்ல அந்த ஆளு தரன்னு இழுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்துல கிடக்குறான். சோ இப்பதான் அந்த ஆம்புலன்ஸே வருது. சோ ஆம்புலன்ஸ் வருது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. சோ செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு பயங்கரமான தலையில அடிபட்டு இருக்கு. அவங்களோட வைஃபுக்கு எல்லாருக்கும் போனை போட்டு வர வைக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் காலிலே சொரணியே இல்ல. அடிப்பட்டவரோட மனைவி கிட்ட டாக்டர் இதெல்லாம் அடிப்பட்டப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதாமா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நாள் போக்கில் இதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அடிப்பட்டவருக்கு பிறந்த நாளாம், அதனால செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிற பேக்கரி கடைக்கு போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் வராங்க. அதே நேரத்தில் அந்த அம்மாவை யாரோ ஒருத்தவன் காருக்குள்ள நின்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரிய வருது. அந்த அம்மாவும் கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஒரே கத்துது. என்னடான்னு பார்த்தா அவன் வீட்டுக்காரனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தாங்க இல்லையா, அவனை வயிற்றை கிழிச்சு அவனை கொலை பண்ணி போட்டு. இப்ப அடுத்தது போலீஸ்காரங்க வராங்க. நம்ம ஹீரோவும் வராரு, இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஒன்னும் பெருசா எந்த தடையுமே கிடைக்கல. ஆனா அவன் தலைக்காணிக்கு கீழே ஒரு கடிதாசி மட்டும் இருக்கு. அதுல ஹாப்பி பர்த்டே டு யூன்னு போட்டு இந்த ரோஜா பூலாம் போட்டு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல. அங்க இருக்கிற டாக்டரையும் கேட்கறாங்க, பர்டிகுலரா இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமராவை ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகும் சார், இப்பதான் ஒர்க் ஆகல, என்னன்னு தெரியல, யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. உனக்கு யாரா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க, அந்த நம்பரை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு இன்டர்நெட் கால். அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்த டைமும் ஆக்சிடென்ட் நடந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண டைமும் வேற வேறையா இருக்கு. ஸோ ரிப்போர்ட்ல இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொலைகாரன் கரெக்டா எந்த இடத்துல கட் பண்ணா உயிர் போகுங்கிற இந்த மெடிக்கல் பத்தின விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப இறந்து போனவரோட அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி உங்க பையனுக்கு யாராவது எதிரிங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்குன்னு பெருசா யாரும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களும் சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ரிப்போர்ட்டிங் வருது. ரிப்போர்ட்ல எந்த தடையும் இல்லை, ஆனா கொலை பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெடிக்கல் டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒரு ஆளால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கிழிக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற ஆபீசரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றது,
பண்றதுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த டைமை வச்சு அந்த பக்கமா போற பெட்ரோல் பங்க்ல இருக்க சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற வீட்டுல இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏதாவது வண்டி ஏதாவது நின்னுச்சா போச்சா அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதோ ஒரு வேனு, இந்த மஞ்சள் கலர்ல இருக்க பொலிரோ வேனு தான் இடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல அதே பொலிரோ வேன்ல ஃபுல்லா முகமுடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டிட்டு வரான். முன்னாடி பக்கத்துல பல்சர் வண்டியில ஒருத்தர் போறாரு. போறவரை சுத்தி ஒரு 4-5 கேங்க அவனை சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேனும் பின்னாடி வந்ததை பார்த்து அவனுங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அடிபட்டு கீழே கிடக்கிறவன இந்த ஆளு திரும்ப தூக்கி தன்னோட வேனுக்குள்ள போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல கொண்டு போய் இறக்கி போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களா பாக்குறாங்க. ஆனா இவன் கருப்பு கலர் கோட்டு, முகத்தெல்லாம் மூடிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்ததால பெருசா அடையாளத்தை யாரும் கண்டுபிடிக்கல. கீழே கிடக்கிற அவனை தூக்கிட்டு வந்து அட்மிட்டும் பண்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா வந்து இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை சார், அடிக்கடி இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் மேல ஏற்கப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு, அடிதடியும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு போலீஸ்காரங்க எல்லாம் டியூட்டில இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திரும்பவும் நைட் டைம்ல அதே வேன் இங்க வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வருது. ஏதோ ஒரு பேக்ல டாக்டர் மாதிரி வேஷெல்லாம் போட்டுக்கிட்டு இங்க அட்மிட் பண்ண அந்த ஆளை இங்க வந்து காலில் ஒரு பக்கம் அறுக்கவும் ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷம் அவனும் இறந்து போறான். இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க எல்லாரும் குவிய ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் வராங்க. இப்போ இது இன்னொரு கொலையா ஆயிடுச்சு இல்ல, இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அதே மாதிரி அவனுக்கு கீழேயும் இன்னொன்னு இருக்கு, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு. ஆனா ஹாப்பி பர்த்டே டு யூ எழுதி இருக்கிறது இன்னைக்கு இந்த ஆளுக்கு பிறந்த நாள் கிடையாது. ஆனா இன்னும் 2 பேர்த்த கொலை பண்ண போறதா அங்க இருக்கிற சைக்கோ பாட்டு சொல்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாரு. அதே டைம்ல நைட் டைம்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. கரண்ட் பவர் கட் ஆனதால பெருசா ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அவன் நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனை பாக்குறது கொஞ்சம் பலசாலி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சிசிடிவில கிடைச்ச கொஞ்சம் விட்னஸை வச்சு நம்ம ஹீரோவோட டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா இறந்து போனா அவனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா இறந்து போனவனோட அவன் அப்பா சரியான குடிகாரம் போல அவன் அங்க குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதே நேரத்துல இறந்து போனவங்களோட அம்மா பயங்கரமா அழுகிறாங்க. அவன் பாவம் சார், ஏதோ சின்ன தப்பு பண்ணுவான், ஆனா இவங்க அப்பனை பாரு, இவன் குடின்னு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு அந்த அம்மா இவரை பத்தி திட்டிட்டு இருக்கு. ஆனா இவருமே ஹாஸ்பிட்டல்ல இந்த பிணத்தை பாத்துக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலையை தான் இவரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நியூஸ் மீடியான்னு இந்த கேஸ் ரொம்ப பயங்கரமா பேசப்படுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எஸ்பியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவும் சைக்கோபாட் கண்டிப்பா ஒரு வேனை வச்சுதான் எல்லாருமே ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்றான்னு மட்டும் எனக்கு தெரிய வருது, மற்றபடியே அவனை எதையுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா ஒன்னும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. இவன் எதுக்காக இந்த கொலையை பண்ணலாம், ஒருவேளை முன்பகையா இருக்கணுமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, பழைய பகையை தீர்த்துக்கிறானோன்னு டவுட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே நேரத்துல இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க. அதே வண்டி இந்த பக்கம் வருது. கருப்பு கலர் கோட்டு, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்ட ஒரு ஆளு இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் கடைக்கு வந்து அங்க இருக்கிற சப்ளையர் கிட்ட ஒரு லட்டை ஒண்ணு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவரும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு ஏதோ பிசினஸ் டீலிங் பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலோட ஓனரும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா ஏஞ்சி வர்றாரு. ஆளால நடக்கவே முடியலங்க, தள்ளாடி வர்றாரு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சோ அட்மிட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துல ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா ஸ்கேன் எடுக்க போற அந்த நேரத்துல பவர் கட் ஆகுது. திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கெட்ட போட்டுக்கிட்டு ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு நேரம் மேல போறாங்க. அந்த ஆளு அட்மிட் பண்ண அந்த ஆளையும் கொலை பண்ணி போட்டுடலாம். இப்ப திரும்பவும் இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஓனரை சேர்த்த அவங்களோட டீமையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலைக்காரங்களை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் தெரியல சார், நல்லா தான் சார் இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டுட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது வண்டி இந்த மாதிரி இவங்களோட கொலைகாரனோட ஐடென்டிஃபை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும். அப்போ ஒன்று சொல்றாங்க, ஆமா சார், எங்க கடைக்கு ஒருத்தர் சப்ளை பண்ண வருவாரு, அவரு இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கருப்பலர் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு மகேந்திரா பொலிரோ வண்டியில தான் சார் வருவார் எப்பயுமே அவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பத்தி டீட்டெயில் ஏதாவது இருக்குமா, அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, அவரை பத்தி டீட்டெயிலா அட்ரஸ் எதுவும் தெரியல சார், அதுவும் இல்லாம அவர் எப்போ வந்தாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வருவாரு, பெருசா ஒன்றும் தெரியாது, ஆனா ஒரு தடவை எங்களோட கடையில இருந்து அவருக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டிருக்கோம், அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க. அதை வச்சு அக்கௌண்டோட அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு போனா அந்த அட்ரஸ்ல இருக்கிறவர் இறந்து 2 வருஷம் ஆகுதான், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சு போகுது. என்னடா இது, இறந்து போனவனோட அக்கௌண்ட் அவன் யூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி டிரான்சாக்ஷன்ல பார்த்தா ஒரே தடவை தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணமே போயிருக்கு, அதுவும் அந்த ஹோட்டல்ல இருந்து தான் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ பக்கத்துல மீட்டிங் போகுது. அதை ஒருத்தவங்க ஹிந்தியில பேசுறாங்க, இன்னும் ஒருத்தவங்க டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீம்ல ஒரு லேடி போலீஸ் சொல்றாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த லெட்டர்ல அவன் எழுதின வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும், அது எந்த லாங்குவேஜ் சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. இதை பத்தி அங்க இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேட்டா, இது பொதுவா ஒரு பிண அறையில தான் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கும் இந்த வாசகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அங்க இருக்கிற ஒரு லேபுக்கு போறாங்க. ஸோ நிறைய புணங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா மார்ச்சுரியில, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட
பழைய காலேஜ் ஸ்டூடெண்ட் யாருக்காவது இந்த இடத்துல கொலை நடந்ததா இல்ல ஏதாவது பகை சண்டை ஏதாவது வந்ததா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது சில விஷயம் தெரியாம கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வராரு. இறந்து போனவங்களை எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு டாக்டர்ஸோ இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்டோ ஒப்பிட்டு போகுது. அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது முதல்ல இறந்தார் இல்லையா ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல, அவங்க அப்பா பேரு சிவகுமார். ஸோ இப்போ அவரை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரு மெடிக்கல் புக் இருக்கு. இது ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருக்க மருமக தான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் புக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சரின்னு அங்க இருந்து ஒரு வழியா கிளம்பி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு லாரி ஒன்று போன மாதிரி தெரியுது. ஸோ அந்த லாரியை போட்டு நம்பரை வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சதுல அந்த லாரி டிரைவர் அங்க தூக்கிட்டு வராங்க. அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல ஆமா சார், அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார், நான் அந்த வழியா தான் வந்தேன், ஏதாவது உதவி பண்ணணுமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு கேட்டேன். ஆனா அவன் பேசின குரல் எனக்கு இருக்கு, பயமா இருக்கு சார். அவன் மிரட்டுற தோணையில பேசினா, அது இல்லாம ஆள் பார்க்க நல்லா வாட்டர் சட்டமா இருந்தான் சார், அதனால எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நிக்காம அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டிரைவர் சொல்றான். அவன் பார்க்க எப்படி இருந்தான் அதை சொல்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் கேட்க, சார் அவன் பார்க்கலாம் முடியல சார், அவன் ஃபுல்லா கோட்டு போட்டிருந்தான், மாஸ்க் வேற போட்டிருந்தான் சார், ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஒரு டாடா ஏசி வண்டி ஒன்று இருந்தது சார், மஞ்சள் கலர்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம அவனால பேச முடியாது சார், அவன் ஒரு மைக்கு மாதிரி வச்சுக்கிட்டு தான் ஏதோ கையில வச்சு பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ்காரரு இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. சோ நல்லா பேசிட்டு இருந்தவங்களால திடீர்னு பேச முடியாம போச்சுன்னா தொண்டையில வச்சு ஒரு லென்ஸ் மூலமா பேசுவாங்க இல்லையா, அது எங்க அப்பாவுக்குமே இருந்தது சார், எங்க அப்பாவும் ஒரு வருஷம் அதை வச்சு தான் பேசுவாரு, ஸோ அதனாலதான் சார் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டிரைவர் ஆமா சார் இதை வச்சு தான் அவன் பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவோட போலீஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா, நாம தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரன் ஒரு வாய் பேச முடியாத ஆளு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வாய் பேச முடியாம அதுக்காக ட்ரைனிங் எடுத்தா தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 60 வயசுக்கு மேல்பட்டவங்க ஏகப்பட்ட பேரு, ஒரு 3-4 வருஷத்துல இளைஞர்களை மட்டும் ஒரு 27 ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை கணக்கெடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி போய் கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் 89ல சார் இதெல்லாம் நடந்தது, அதை வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் மேனுவலா எழுதுனது சார், அதுக்கு எதுவும் ரெக்கார்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. கடைசியா அவங்களோட டீட்டெயில்ஸை போயிட்டு இந்த மைக் வாங்கினவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தங்களா செக் பண்றாங்க. அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த பக்கத்துல இருக்கிற அட்ரஸுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு அட்ரஸ் ஒன்று மேட்ச் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஹீரோவோட டீம் போறாங்க. ஸோ போன இடத்துல அங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்க. உங்க பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவரு பேரு கிருஷ்ணா ஜோசப். ஸோ ஜோசப் அங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இல்லை சார், அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதனால போனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்ல சார் எனக்கு அவனுக்கு ஒத்து வரல, அது மட்டும் இல்லாம அவன் நல்லா பாடுவான் சார், சூப்பரா பாடுவான் சார், ஆனா ஒரு சின்ன அவன் தொண்டையில இருந்த கட்டிய ஆபரேஷன் பண்ணு சொல்லி கேரளா இருக்க கோழிக்கோடு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அங்க நடந்த ஆபரேஷன்ல அவரால் பேச முடியாம போயிடுச்சு, அதுல இருந்து அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான் சார், அதுல இருந்து சரியா வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. சொன்னது மட்டும் இல்லாம அந்த அம்மாவோட பையனோட போட்டோ ஒன்று உள்ள இருக்கு. ஸோ அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட காமிக்கிறாங்க. அதை காமிச்ச உடனே இவன் தான் கொலையாளியான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார டீம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை பத்தி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம சிவகுமார் அவங்களோட மருமக கூட ஏதோ டாக்டர் படிச்சு இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டோம், இறந்து போனவங்களை எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு மெடிக்கல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதை பத்தி அந்த சிவகுமார்கிட்ட விசாரிச்சாலும் கோழிக்கோடுல வந்துட்டு ஒரு ஆபரேஷன் நீங்க இருக்கும்போது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை வச்சு சொல்லி கேட்கறாங்க. ஆபரேஷனா, நான் வந்து ஜெனரல் மெடிக்கல்ல தான் சார் படிச்சேன், எனக்கு ஆபரேஷனுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. இருந்தாலும் அந்த சிவகுமார் சொன்னதை நம்ம ஹீரோ நம்பல. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி அவரோட டீட்டெயில் வச்சு கேட்கும்போது ஆமா அவர் ஜெனரல் தான் படிச்சாரு, ஆபரேஷன் சர்ஜரிங்கெல்லாம் எதுவும் படிக்கல அப்படின்னு ப்ரூவாகவும் ஆகுது. சரின்னு அந்த சிவகுமாரை பத்தி கேட்கணும் அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார ஒருத்தர் இருக்கான், ஆபீஸ் பியூனு, அவனுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி விட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவன் சில உண்மைகளை சொல்றான். என்னன்னா அந்த சிவகுமார் வீட்டுக்கு போகும்போது ஒரு மெடிக்கல் புக் இருந்தது இல்லையா, ஆக்சுவலி சிவகுமார் காலேஜில் ஜெனரல் படிச்சாரு, ஆனா படிக்கும் போதே அவர் வந்து சில தடவை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்மிஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சிவகுமார் செல்வராஜ் சேவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சர்ஜனா, டாப் சர்ஜனாவே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க 4 பேருமே தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. கார் ஆக்சிடென்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அலெக்ஸ் தான் கார் ஓட்டிட்டு போனா அப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. செல்வராஜ் இவங்க எல்லாமே குடிக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம இன்ஜெக்ஷனுக்கும் ரொம்ப அடிமையாயிட்டாங்க, ஆல்கஹால் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் அவர் வாக்குமூலமும் கொடுக்குறாரு. இப்போ இவர் சொன்ன உடனே அடுத்ததா கொலைகாரன் கொலை பண்ண போறது ஒருவேளை சேவியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. போலீஸ்காரங்க டீம் உடனே அவரோட வீட்டுக்கு போறாங்க. எதுக்காகனா கொலைகாரன் எல்லாமே இவங்க 4 பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆளை தான் கொலை பண்ணிக்கிட்டே போறான். ஸோ அப்படி இருக்கும்போது இறந்தவங்க எல்லாமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்க பையனோ பொண்ணு அந்த மாதிரி தான் கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்றது நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க.
அப்படி பார்த்தா இன்னும் அலெக்ஸ் சேவி இருக்காங்க. இவங்க 2 பேரோட ரிலேட்டிவ்ல யாரையாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விசாரணைக்காக தான் இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க சேவி இல்ல, அவர் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வைஃப்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததா போலீஸ்காரங்க எல்லாமே அடுத்ததா அலெக்ஸோட டீட்டெயில கலெக்ட் பண்ணி அவருக்கு போன் பண்றாங்க. ஆனா அவர் இப்ப ரீச் ஆகல அந்த நம்பருக்கு. இப்ப அவரே ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டு இருக்காராம். நம்ம ஹீரோ அங்க போய் பாக்குறாரு. சார், நான் இனிமே அங்க வரமாட்டேன் சார், இந்தியாவே வரமாட்டேன், நான் ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு அங்க வர்றதுக்கு பயமா இருக்கு, என்ன யாருன்னா கொலை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே என் வீட்டுல ஒரு தடவை கல் எடுத்து எரிஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டு சார், அப்புறம் நான் வந்து உங்களை நேரில் மீட் பண்ண சொல்லி அவர் போன் காலை கட் பண்றாரு. அடுத்தது இங்க இருக்கிற அந்த சேவியை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட டீம் வராங்க. சோ அவர்கிட்ட உங்க உசுருக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கே இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு புக் எழுதிருக்காரு இந்த சேவி, அந்த புக்கையும் வெளியே விடுறதுக்காக மறந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் வெளியே வந்தோடனே போலீஸ்காரங்க எல்லாருமே சேவியை சுத்து போடுறாங்க. சார், இந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அவர் இதை பத்தி கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் நான் சாக தானே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. தனியா போயிட்டு அந்த சேவி என்ன பண்றாருன்னா சிவகுமாருக்கு போன் போட்டு பேசுறாரு. போன் போட்ட உடனே அந்த ஆசிலர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இறந்தவங்களோட எல்லாருக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் காரணம் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டத்துல வேலை பார்க்கறான்ல அந்த வாட்ச்மேன், அவனுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவனுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம ஹீரோக்கு இன்னொரு தகவல் ஒண்ணு வருது. என்னன்னா அந்த ஃபாரின்ல இருந்தார் இல்லையா அலெக்ஸ், இப்ப அவரோட நம்பர்ல ட்ராக் பண்ண உடனே அவரு இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரிய வருது. சோ இப்போ உடனே அந்த லொகேஷனுக்கு போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாருமே சுத்து போறாங்க. ஆனா கடைசியா ஒரு மெயில் ஒன்று அனுப்பிட்டு இருக்காராம். யாருக்கு? நான் அனுப்புற மெயில் இதுவா கூட கடைசியா இருக்கும்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க லைட் ஆஃப் ஆகுது. அப்படியே அடுத்தது பார்த்தா இந்த பக்கத்துல அந்த டாடா ஏசி பொலிரோ ஒன்று வருது. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறங்கினோடனே நம்ம ஹீரோவோட போலீஸ் டீம் எல்லாமே அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா அவங்களே தூக்கி போட்டு மெரின்னு மெரிக்கிறாங்க. இந்த பக்கத்துல ஹீரோவும் போய் பயங்கரமா ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணதுல அந்த ரவுடி கொலைகாரனை மட்டும் நம்ம ஹீரோ பிடிச்சிடறாரு. மற்றவங்களாம் பாதி பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க, மீதி பேத்தையும் பிடிச்சிடுறாங்க. ஆனா என்னதான் தடுத்தாலும் அந்த ஆளை போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா ஒருத்தவங்க வாய் பேச முடியாம போச்சு இல்ல, அதுதான் என் புள்ளன்னு சொன்னா இல்லையா, அவன் தாங்க அக்யூஸ்ட், இவன் தான் கொலை பண்ணிருக்கான். ஸோ இவங்களோட டீம் அந்த அலெக்ஸை கொலை பண்ணல, தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஸோ தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்கடா தூக்கிட்டு போனேன்னு சொல்லி இவங்க கிட்ட விசாரணை பண்றாங்க போலீஸ்காரங்க. ஆனா விசாரணையில அது எனக்கு தெரியாது, ஆனா நான் முதல்ல கொலை பண்ணு நினைச்சதே அலெக்ஸ் தான், ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவன் நல்லா பாட்டு பாடுவான்ல, இப்ப அந்த மைக் வச்சு திரும்பவும் பாட்டு பாடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடுறான், அவனால சரியா பேச கூட முடியல. ஆனா இந்த பக்கம் போலீஸ்காரங்க அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்ட்ட சொல்றாரு. அந்த அலெக்ஸ் இப்ப எங்க இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த மெடிக்கல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவன் இந்த பெனவரியில ஒரு வாட்ச்மேனா வேலை பார்த்தார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் இங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்ட்ட ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்கலாம் சொல்லி வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி நல்லா ஹைட்டா சவப்பா ஒருத்தர் வந்தாரு, அவரும் டாக்டர் தான் சொன்னாரு. எங்க வீட்டுக்கார்ட்ட எதையே காமிச்சு இவங்கெல்லாம் யாரு, இந்த அலெக்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. எங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த அம்மா அந்த டாக்டருக்கா சொல்லிது. சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்காரர் அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல் பேர் அடிச்சோன்னு ஓனரா இருக்காரு. ஸோ அவரோட போட்டோ காமிச்சு இவங்கலாம் சொல்லி கேட்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ உடனே போலீஸ்காரங்க டீம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. விசாரணையில இந்த போட்டோல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா சொல்லும்போது இவர் யார் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவு நாளா கொலை பண்ண அந்த கொலையாளியே யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டரும் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு விசாரிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் இந்த டாக்டரோட அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அதே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ படிச்சவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அதை பத்தி தான் கேட்கறதுக்காக நான் விசாரிச்சேன். எங்க அக்கா வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ண மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சு, அவளோட புக்ல இருந்துச்சு, அதனால தான் அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு அந்த போட்டோவும் கொடுக்குறாரு. அந்த போட்டோவும் நம்ம ஹீரோ வளைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்ததுல அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செடி இருக்கு. அந்த செடி நம்ம அலெக்ஸை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அதே வீட்டில் இருந்தது. ஸோ இந்த போட்டோ அலெக்ஸோட வீட்டில் நம்ம எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பிரச்சனை சேவிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா சேவி இப்ப இங்க ஒருத்தர் கொலை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு தான் நம்ம மம்முட்டி சாரா காமிக்கிறாங்க. அவரு சேவியோட கையில மார்க்க போட்டு அப்படியே கத்தியால கிழிக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவரை சுட்டுறாங்க. ஸோ சுட்டோடனே கையில துப்பாக்கி குண்டு பட்டுருது, அங்கவே கீழே விழுறாரு. ஸோ கீழே விழுந்தோடனே அவரை லாக்அப்ல எடுக்கிறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. இவர் தான் உண்மையால கொலையாளியா பிடிச்சிட்டீங்களா சொல்லி ஒரு பக்கம் மீடியாக்காரங்க பேசுறாங்க. இப்ப அந்த வாய் பேச முடியாதவனும் அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மம்முட்டி சாரையும் கூட்டு உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது
ஆக்சுவலி நம்ம மம்மிட்டி இருக்காரு இல்லையா, இவர் பேர் தாங்க உண்மையாலுமே அலெக்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவர் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டா இவர் ரெடி பண்ண ஆளு தான். ஃபாரிக் அமிச்சுதான் அவர் தான். அவர் அமிச்சிட்டு அவர் பேர்ல இவர் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மையால அலெக்ஸே நம்ம மம்மிட்டி சார் தான். இப்ப அவர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாய் பேச முடியாம இருந்துச்சு இல்ல, அவனுக்கு தொண்டையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்றதுக்காக இருந்தார் இல்லையா, அவரை பத்தி ஒரு பிளாஷ்பேக் இவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி நம்ம அலெக்ஸ், சிவகுமார், சேவி, இப்ப வாய் பேச முடியாம இருக்கார் இல்லையா கிருஷ்ணா ஜோசப், இவர் எல்லாருமே ஒன்னா படிச்சவங்க தான், மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நம்ம வாய் பேச முடியாதவர் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு பாடும்போது அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே இவரோட பாட்டுக்கு அடிமை. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல நம்ம சேவி இருக்கார் இல்லையா, அவரு அதே காலேஜில் படிச்ச ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு தாவ அடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கத்துல நம்ம அலெக்ஸ் ரொம்ப நல்லவர், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே நல்லா சர்ஜரி பண்ற ஒரே ஆளு நம்ம அலெக்ஸ் தான். இருந்தாலும் அலெக்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஆளு ரொம்ப நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு தொண்டையில ஒரு கட்டி வந்துருது. அந்த கட்டியால என்ன பண்றதுன்னு தெரியாம சின்னதா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிற டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த ஆபரேஷன் கூட நம்ம அலெக்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டரும் சொல்றாங்க. சோ இந்த பக்கத்துல நம்ம அலெக்ஸ் அவங்களோட காதலியை கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பக்கத்துல செல்வராஜும் சேவியும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் அந்த அலெக்ஸ்னு இந்த காலேஜ் அலெக்ஸ் தாண்டா பண்ணுது, அலெக்ஸ் மட்டும் பெரிய சர்ஜரினா, ஆனா நாமளா பாரு துடைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் மட்டும்தான் இருக்கிறோம், நாமளா என்னடா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவன் பேசிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த பக்கத்துல ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் அவரை கூட்டிட்டு போறாங்க. சின்ன ஆபரேஷன் தான்ப்பா, ஒன்னும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அலெக்ஸா பண்ண சொல்றாங்க. பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை நீ நல்லா பாட்டு பாடு, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அவரும் அழகா பாட்டு எல்லாம் பாடுறாரு. இப்போ விடிஞ்சா ஆபரேஷன். அதே நேரத்தில் தன்னோட காதலி ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா ஊருக்கு போறாங்க. சரின்னு அடுத்த நாள் காலையில ஆபரேஷன் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அவருக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணி டிச்சிங் எல்லாம் போட வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்துல சேவி இருக்காரு. சேவி இருக்கிறத அந்த கங்கூசை கட் பண்ண சொல்லி கத்திரிக்கோலை கொடுப்பாரு அவர் கையில. அலெக்ஸ் மேல இருந்த வெறியில சேவி என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட தொண்டையில கட் பண்ணி விட்டுறாங்க. சேவிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது, என்ன பண்றது தெரியல. இப்ப அடுத்தது டாக்டர்ஸ் எல்லாமே கூட சுத்தி வந்து நிக்கிறாங்க. அவரால் வாய் பேச முடியாம போயிடுச்சு, அழுகவும் செய்யறாரு, சுத்தமா பேச முடியாம போயிடுச்சு. இப்ப மெடிக்கல் டீம் எல்லாருமே சேர்ந்து நம்ம சேவிய இனிமே நீ கத்தியே பிடிக்க கூடாது, உன்னை டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லி காலேஜில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம அலெக்ஸ், இதுக்கு காரணம் நீ தானே, நீ எதுக்கு அவனை விட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அலெக்ஸையும் திட்டிடுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம அலெக்ஸுமே கொஞ்சம் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. பாவம் உட்காந்து அழுகிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கத்துல சேவியும் செல்வராஜ் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அவனுங்க இருக்கிறானுங்க. அவனுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அலெக்ஸை லவ் பண்றது அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு தெரியும். அப்பப்ப காசெல்லாம் வாங்குவாரு. இந்த பக்கத்துல உங்களோட லவர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அலெக்ஸ் அந்த வாட்ச்மேனு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷம் பவர் கட் ஆகுது. அந்த பிணவரையில தான் கட் ஆகுது. கட்டான அடுத்த நிமிஷமும் இங்க இருக்கிற இந்த சேவி செல்வராஜ் அவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம அலெக்ஸை அடிச்சிடறானுங்க. அடிச்சது அவனை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இந்த காரணத்துக்கு அவனுக்கு தானே, அலெக்ஸ் தானே காரணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறியில அவனை அடிச்சு அவனுக்கும் இந்த ஆல்கஹால இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. போட்டது மட்டும் இல்லாம இவனுக்கு ஏதாவது பெருசா நம்ம ஆபரேஷன் பண்ணணும், இவன் தான் பெரிய ஆபரேஷன் காரன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பேசுறாங்கல்ல, அதனால இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தலையிலையும் பயங்கரமா அடிச்சிடறானுங்க. இவனுக்கு பெருசா எந்த ஆபரேஷன் பண்ணதானா வாசக்டமி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன். அதை பண்ணிட்டா இவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அதே நேரத்தில் அவர் அதுக்கு விடல. சரின்னு ஒரு வழியா அவனை தூக்கி கார்ல போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. கிளம்பும் போது கூட வந்தவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுறானுங்க. அந்த வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து இங்க நடந்தது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவரே அனுப்பிச்சு விட்டுறானுங்க. கார்ல ஒரு பக்கம் நம்ம சேவி தான் நம்ம அலெக்ஸா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வேணும்னே அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல போய் காரை இடிக்கிறாரு. இடிச்ச அந்த அதிர்ச்சியில காரு கண்ணாடியில இருந்து உடஞ்சு வெளியே வந்து அங்க இருக்கிற மரத்துல அலெக்ஸ் தலை மோதி பயங்கர அடிபட்டுருது. அடுத்த நாள் காலையில அலெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போச்சு, ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களோட காதலி இப்ப வராங்க. தன்னோட காதல இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, என்னதான் பண்ணாலும் இவருக்கு பழைய நினைவெல்லாம் வராது, அதனால நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம அலெக்ஸோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டர். இதனால மன உடைஞ்ச காதலி தன்னோட காதலனோட நினைவு கூடமே இனிமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. ஆனா கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அலெக்ஸுக்கு கொஞ்சம் நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நினைவுகள் வந்தாலும் முழுசா வரல, சில விஷயங்கள் புரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நம்ம அலெக்ஸ் டிவியில ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. அந்த ப்ரோக்ராம்ல நல்லா பாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளால திடீர்னு ஒரு ஆபரேஷனால பாட முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா அவரை காமிக்கிறாங்க. அவரை காமிச்ச உடனே தான் நம்ம ஹீரோக்கு பழைய நினைவெல்லாம் வருது. ஸோ நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவனுக்கு நாம தானே ஆபரேஷன் பண்ணி அவனால பாட்டு பாட முடியாம அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு
அதுவும் ஞாபகத்து வருது. இந்த சேவி இந்த செல்வராஜ் நம்மள அடிச்சது, அவனுக்கு அடிச்சுதான் நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட காதலி இறந்து போன விஷயமே நம்ம ஹீரோக்கு அப்பதாங்க தெரிய வருது. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சேவி செல்வராஜ் இவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு நம்ம அலெக்ஸும். இங்க இருக்கிற போலீஸ்காரட்டையுமே கண் கலங்கி நிக்குது. இன்னொரு பக்கத்துல அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு, என்ன தெரியுதா, நான் தான் அலெக்ஸ், உனக்கு இந்த நிலைமைக்கு காரணமானது நான் இல்லடான்னு சொல்லிட்டு அவங்கிட்டையும் எல்லா கரையும் ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுல இருந்து தான் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சேவி சாக வேண்டியவன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலெக்ஸ் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்தது இந்த பக்கத்துல சேவியும் வராரு. நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அலெக்ஸ் கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் போயிட்டு உட்காந்துருக்கிறாரு. சேவி இவங்க 2 பேருமே அடையாளமே தெரியல, யாரா நீங்கன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்ல உடனே, ஓஹோ நீங்க தானா, அன்னைக்கு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல சொன்னாங்க கடைசியா நான் கத்தி எடுக்க கூடாதுன்னு, ஆனா இன்னைக்கு நான் தான் டாப் போஸ்ட் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருமை பேசிக்கிறாரு. இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு அதனோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இருக்குல்ல, நீலாம் மனுஷனே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டுறாங்க. இனிமே உன்னால என்னடா பண்ண முடியும் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போறாரு. அவர் ஒரு புக்கை வெளியேறதுக்காக இருந்தார் இல்லையா, அதுக்கான மேடை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம அலெக்ஸையும் அந்த கிருஷ்ணனையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கத்துல மேடை பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு நம்ம சேவி. பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. போன் கால்ல வந்தோடனே ஏற்கனவே நிறைய கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த சேவி கையில அறுக்கும்போது ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று சாம்பிளுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு வித்தியாசமான கெமிக்கல் ஒன்று கலந்துருக்கு. அந்த கெமிக்கல் மனுஷனோட ஹியூமனுக்குள்ள போச்சுன்னா 7 நாளுக்குள்ள அவங்க அவுட்டு, அதுக்கான மாற்று மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. மேடையில பேசிக்கிட்டு இருக்க அந்த சேவியையும் பாக்குறாங்க. சேவியை பார்த்து அடுத்த நிமிஷம் அவர் இரும்ப ஆரம்பிக்கிறாரு. இரும்பின கொஞ்ச நேரத்துல அவர் அங்கே பொத்துனி விழுந்து இறந்து போறாரு. ஸோ இப்போ சேவி இறந்து போயிட்டாரு, அவரை காப்பாற்ற முடியல. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம அலெக்ஸோட காதலி இறந்தாங்க இல்லையா, அவங்களோட தம்பி தான் வந்துட்டு அந்த அக்காவோட நினைவா ஒரு ஹாஸ்பிட்டல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க. அப்படியே சிவகுமாரை காமிக்கிறாங்க. ஆசிலர் ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு வராராம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வைஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஆறாரு. ஏதோ ஒரு ஏரி பக்கத்துல அவரும் இறந்து போய் கிடக்கிறாரு. அவருக்கு ஏதோ மெடிசன் யாரு கொடுத்துருக்கிற மாதிரி தெரிய வருது. இந்த பக்கத்துல ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது நம்ம அலெக்ஸ் ஒண்ணு சொல்றாரு, அந்த கைதிக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்க விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதே கொலைகாரங்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை எங்கடா புதைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் நீங்க எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு தெரியாது சார், நான் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டேய் நீ கொலை பண்ணி எங்க வச்சிருக்குன்னு நான் கேட்கல, எங்க ஒழிச்சு வச்சிருக்குன்னு கேட்கிறேன். நீ என் பொண்டாட்டி பிள்ளைய கொலை பண்ணிட்டு என் பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸையும் பிள்ளையோட ட்ரெஸ்ஸையும் உன்னோட கார் டிக்கிக்குள்ள இருந்தது ரத்த கரையோட, அந்த ரத்த கரையெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணது என்னமோ எல்லாமே ஒத்து போச்சு. ஆனா பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை வெட்டி கொன்னீங்கனாக்கா பீஸ் பீஸா கொன்னன்னு நீ சொன்னல, அப்படி பீஸ் பீஸா வெட்டி கொள்ளுனாக்கா அதுல எலும்போட போனஸ் கழுவுனா கூட போகாது, அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதை போலீஸ்காரங்க பண்றதுக்கு மறந்துட்டாங்க. ஆனா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதுல என் ஒய்ஃபோடைய என் குழந்தையோடைய எந்த ஒரு டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அப்போ நீ என் பொண்டாட்டி பிள்ளைய எங்க ஒளிச்சு வச்சிருக்க, எங்கடா வச்சிருக்க சொல்றா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் நல்லா கண்டுபிடிப்பீங்கல்ல, கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ட் 2க்கான லீடை கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.